கோபி ஈஸ்வரி கிட்ட இந்த ட்ரிப் ஃபுல்லாவே அரேஞ்ச் பண்ணது ராதிகான்ற உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே ராதிகா இனியாக்காக தான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரி எப்பவும் போலயே ஆமா பிள்ளையையும் கிளவிட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாளா என்ன, நடந்த பிரச்சனைக்கே இவ தானே காரணம், கடைசியா எல்லாத்தையுமே இவ தான் சரி பண்ண மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ரொம்பவே மோசமா பேசுறது மட்டும் இல்லாம இனியாவுமே ரொம்பவே கோபத்தோட தான் உட்காந்துருக்காங்க. ஆனா என்ன, இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போன இடத்துல அவங்க ராதிகா கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணது எல்லாத்தையுமே இனியா பாவம் கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த எல்லா கிரெடிட்ஸுமே ராதிகா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இனியாக்கு அவங்க மேல இன்னுமே வெறுப்பு வருது. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ராதிகாவோ கிச்சன்ல இருந்து உடனடியா ஆளுக்கு வந்துட்டு அவங்க திட்டினதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம இந்த மாதிரி கோபி கிட்ட, கோபி இன்னையோட நம்ம பாக்கி கிட்ட சொன்னா 10 நாள் முடிஞ்சிருச்சு, சோ நம்ம நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்றோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி, ஈஸ்வரி, இனியா, சொல்லியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக ஈஸ்வரியோ இன்னுமே கோபத்தோட ஏன் ஏன் என் பையெல்லாம் உன் கூட வரமாட்டான், அவன் இந்த வீட்டை விட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராதிகாவோ கோபி நம்ம சொன்ன மாதிரியே நாளைக்கு கிளம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கோபியும் இல்ல ராதிகா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப கரெக்டா அங்க வந்த பாக்கியாவோ இங்க பாருங்க அவங்க இடத்துல இருக்கதா சரி, அதனால ராதிகா சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு காலி பண்றதுதான் நல்லதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு இனியாவும் அழுதுகிட்டே, அம்மா ஏமா ஒரு நாள் கூட என்னால முழுசா சந்தோஷமாவே இருக்க முடியாதா என்ன, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் நாளைக்கு அழுதுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், நீயும் அப்பாவும் ஒன்னா இருப்பீங்கன்னு கனவுல காணலாமா, பட் ஒரே வீட்லயாவது இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா பாக்கியாவும் இனியா கிட்ட ரொம்பவே கோபத்தோட இங்க பாரு இனியா, நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது, அதனால அதை பத்தி யோசிக்க கூட செய்யாத, ஏன்னா இந்த வீடு என் வீடு மட்டும்தான், உன் அப்பா இங்க பேயிங் கெஸ்டா மட்டும் தான் தங்கி இருந்தாங்க, இப்போ அவங்க அவங்களோட இடத்துக்கே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு மேலே இதை பத்தி என்கிட்ட யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட வாயை அடைக்கிற மாதிரியுமே பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா போகும்போது கூட கோபி கிட்ட, இங்க பாருங்க மிஸ்டர் கோபி, உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்கிறதா உங்களுக்கும் நல்லது, இங்க இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே குழப்பத்தோடையும் ரொம்பவே சோகத்தோடையும் உட்காந்துருக்கு. ஆனா ராதிகாவோ கோபியோட இந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவும் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதையும் பார்த்துட்டு ஈஸ்வரி மறுபடியுமே ராதிகா மேலதான் எல்லா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்க. ஆனா கோபியோ இல்ல, ராதிகா சொல்றது எந்த தப்பும் இல்ல, பாக்கியா சொல்றதுலயும் எந்த தப்பும் இல்ல, நான் தான் இப்போ புரிஞ்சுக்காம நிறைய தப்பான முடிவுகள் எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க வேற எதுவுமே பேசாம அங்கிருந்து எந்திரிச்சு போக. ஆனா இதை பார்த்துட்டு இனியாவும் சொல்லியணும் ரொம்பவே கஷ்டத்தோட ஈஸ்வரி கிட்ட, என்ன பாட்டி நீங்க அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைப்பீங்கன்னு தானே சொன்னீங்க, ஆனா இப்ப பாருங்க அந்த ராதிகா ஒரேடியா அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரியோ அது மட்டும் நான் ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன், எனக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோபியையும் ராதிகாவையும் முழுசா பிரிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ரூம்க்கு சோகத்தோட வந்த கோபியை பார்த்த ராதிகாவோ எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்க. அப்போ இதை பார்த்துட்டு கோபி தயங்கி ராதிகா கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அது தெரிஞ்சிருந்துமே ராதிகா எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பி படுத்துக்க. கோபியுமே வேற வழியே இல்லாம சோகத்தோட படுத்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட கண்ணுல இருந்து லைட்டா கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அதையுமே ராதிகா நோட் பண்ணிட்டு அவங்க இன்னுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு கோபிக்கே தெரியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கிய கூட தூங்கிட்டு இருக்க மயுவோ ரொம்பவே சோகத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம பாக்கிய கிட்ட, நாங்க இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா, எனக்கு இந்த குடும்பத்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இன்னைக்கு எல்லாரு கூடயுமே சேர்ந்து நான் எவ்வளவு என்ஜாய் பண்ண தெரியுமா, கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனா என்ன அதுதான் நடக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியே அழ ஆரம்பிக்க. உடனே பாக்கியாவை அவங்கள சமாதானப்படுத்தி எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம இதுவும் உன் குடும்பம் மாதிரி தான், நீ எப்ப நினைச்சாலும் இங்க எப்பனாலும் வரலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அவங்கள தூங்க வைக்க மயுவுமே தூங்கிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா மயுவோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ண ராதிகாவும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அவங்களோட திங்ஸையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே பண்ணாம சோகத்தோட இருக்க கோபியோ உடனடியே கீழே சோஃபால வந்து அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கோபியோட மனசை நம்ம எப்படியாவது மாத்திரலாம், கடைசி நிமிஷத்துலயாவது நம்மளோட பையனோட மனசு கண்டிப்பா நம்மளால கலைக்க முடியும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட, அதாவது பேராசைப்பட்ட ஈஸ்வரியும் இனியாவும் சொல்லியணும் கோபி கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கோபியோ என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே காலையில சீக்கிரமாவே மயு ராதிகான்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு கீழே வந்தது மட்டும் இல்லாம சரி கோபி கிளம்பலாமா அப்படின்னு கேட்க. ஆனா கோபியோ ஒரு 2 நிமிஷம் அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா பாக்கியா, ஈஸ்வரி, இனியா, செலியன், அதுக்கும் முன்னாடி ராதிகான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னது எல்லாத்தையுமே தீவிரமா யோசிச்சு பார்த்துட்டு சரி இதுதான் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்டயும் அவங்களோட பசங்க கிட்டயும், நான் கிளம்புறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அம்மா, உங்ககிட்ட கொடுத்த சத்தியத்தை என்னால கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும்ல தோணல, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்க பாக்கியா கிட்ட, பாக்கியா அப்பப்ப இந்த வீட்டுக்கு வர எனக்கு அனுமதி உண்டான்னு கேட்க. உடனே பாக்கியாவும் இது
உங்க வீடு இல்லைனாலும் உங்களோட பசங்க வீடு, அதனால நீங்க எப்பனாலும் வந்து அவங்கள பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு அனுமதி கொடுக்க உடனே கோபியும் ரொம்பவே கஷ்டத்தோட ரொம்பவே தேங்க்ஸ் பாக்கியான்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க ராதிகா கிட்ட, ராதிகா நான் என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா ராதிகாவோ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி, இல்ல கோபி நீங்க எங்கேயும் வர தேவையில்ல, உங்களோட திங்ஸையுமே நான் உங்களோட இடத்துலயே அப்படியே வச்சுட்டேன், இந்த வீட்டை விட்டு போக போறது நானும் மையுவும் மட்டும்தான் சொல்றாங்க. உடனே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியோ ஆச்சரியத்தோட உட்காந்துருக்க, கோபியோ ஷாக்கோட, என்ன நான் ஏன் உங்க கூட வரக்கூடாது, ஒருவேளை நீ என் மேல இருக்க கோபத்தால என்ன விட்டு ஒரேடியா போக போறியா, இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரியே ஏதாவது தப்பான முடிவெடுக்க போறியா ராதிகான்னு கேட்க, ஆனா ராதிகாவோ இல்லங்க எந்த கோபத்திலயும் நான் இந்த முடிவெடுக்கல, இது எல்லாமே உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோபி நாங்க கிளம்புறோம்னு சொல்ல, ஆனா கோபியோ இல்ல இல்ல நீங்களாம் என்னை விட்டுட்டு போகாதீங்க, மயு கண்டிப்பா என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு, மயுமா நீ அப்பாவை விட்டுட்டு போறியான்னு கேட்க, ஆனா மயு இல்ல டேடி நாங்க உங்களை விட்டுட்டு ஒரேடியா போகல, நீங்க அப்பப்போ வந்து என்ன பாத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம நான் எப்பயாவது உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பாக்கியா ஆண்டி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்னால எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வர முடியும்னு, அதனால நானுமே இந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்பப்போ உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி மயூர் ரொம்பவே மெச்சூரிட்டியா பேசுறத பார்த்துட்டு இனியா இவளுக்கு இருக்கிற இந்த மெச்சூரிட்டி கூட நமக்கு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோகத்தோட உட்கார்ந்துருக்க. அதே மாதிரி செலியனுமே அதே நினைப்புலதான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ இந்த மாதிரி ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுப்பாளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்காததுனால அவங்க இன்னுமே ஆச்சரியத்தோட தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா கோபியோ ராதிகாவோட இந்த முடிவை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாம, இல்ல ராதிகா பேசாம நம்ம எல்லாருமே சேர்ந்து இதே வீட்டுல இருக்கலாமே, அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே ராதிகாவும் ஆமா பிரச்சனை தான் கோபி, ஆனா அது என்னன்றத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கவங்க இதுக்கப்புறமாவது நான் இல்லாம நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இனியா கிட்ட நடந்ததுக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ சொன்ன மாதிரியே என்னாலதான் நீ இந்த காம்படிஷன்ல வின் பண்ணாம போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியுமே மன்னிப்பு கேட்டுட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க, அப்ப இதை பார்த்த பாக்கியாவும் ஒரு நிமிஷம் ராதிகா நீங்க இப்ப எடுத்த முடிவு சரியான முடிவு தானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, ஆனா ராதிகாவும் நான் இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்க இது வரைக்கும் எனக்கு பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி பாக்கியம்னு சொல்லிட்டு, வா மையோ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க அங்க இருந்து மையுவை கூட்டிட்டு கிளம்பி போக, அப்போ கோபியுமே மனசு கேட்காம ரொம்ப கஷ்டத்தோட ராதிகாவோட பின்னாடியே வந்துட்டு இருக்க. ஆனா வெளியே போனதுக்கு அப்புறமா உடனடியா கொஞ்சம் கூட தன்னோட குற்ற உணர்ச்சி தாங்க முடியாத இனியாவோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்பவே மோசமானவங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டீங்க, ஆனா நீங்க அப்படி இல்லைன்றதை இப்ப எனக்கு நிரூபிச்சிட்டீங்க, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளவோ மோசமா நடந்துட்டு இருந்திருக்கேன், ஆனா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நேற்று எனக்காக அந்த மாதிரி ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவோ ஒரு அம்மா மாதிரி இனியாவோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நினைச்ச மாதிரியே உன்னோட அப்பாவை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன், இதுக்கப்புறமா நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமா சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும், நம்ம ஒருவேளை இந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டோமோ, இவ உண்மையாவே நல்லவதானான்னு சொல்லிட்டு நினைச்சு நின்றுட்டு இருக்கும் போதே அப்ப கரெக்டா இனியா இல்ல நீங்க எங்கேயும் போக கூடாது, நீங்க இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராதிகாவும் மையுவும் புரியாம பேசாதம்மா, நீ பாரு நீ உள்ள போயிட்டு வா நாங்க கிளம்புறோம்னு சொல்ல, ஆனா இனியாவும் இல்ல நான் உங்களை எங்கேயும் விட போறது இல்ல பாட்டி, இதுக்கப்புறமா மையுவோ ராதிகா ஆண்டியும் நம்ம வீட்டுல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு விபரீத முடிவெடுக்க. உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகி ஈஸ்வரிய பார்க்க, ஈஸ்வரியும் யாருமே நினைச்சு கூட பார்க்காத மாதிரி, ஆமா இனியா சொன்ன மாதிரியே நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் தன்னோட கெத்தை விட்டு கொடுக்காத மாதிரி பேச. ஆனா ராதிகாவோ இல்ல பரவாயில்ல இவ ஏதோ சின்ன பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க மையவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க, உடனே இனியா அழவே ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ஈஸ்வரியோ நில்லு யாரும் எங்கேயும் போக கூடாது, எல்லாரும் உள்ள வாங்க, மையோ பாட்டி சொல்றல்ல உள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இந்த மாதிரி ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு அத்தனை பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. கோபியும் அதே அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்காங்க.